வெல்கம் டு த ஷோ சினி கார்னர் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம சினி கார்னர்ல ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க ஒரு உண்மையான சம்பவம். 1975ல் வந்து வியட்நாம்ல நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை வந்து நம்ம ஏஞ்சலினா ஜோலி இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நடிச்சு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் அவங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புக்காக தழுவப்பட்ட கதை. ஸோ இந்த கதையை வந்து அவங்க ரொம்ப படித்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அழுதுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு எமோஷ்னலான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த வார்லாம் நடக்குது இல்லையா, அதை பற்றி தான் இந்த படத்தை ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே கில் மை ஃபாதர் இந்த படத்தோட பேர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து ஒரு அழகான ஃபேமிலி இருக்கும். அவங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டில். அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருப்பா, ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுங்க். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து 2 அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தம்பி இருப்பாங்க, அம்மா. அண்ட் சடனாக வந்து அவங்க அப்பா வேகமாக வருவார். வேகமாக வந்த உடனே எல்லாரும் கிளம்புங்க, பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அவங்க அப்பா வந்து ஒரு ஆர்மி ஹையர் ஆஃபீஸராக இருப்பார். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் 1975ல் வந்து வியட்நாமில் ஒரு பெரிய வேர்ல்டு வார் ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த வார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவுத் வியட்நாமுக்கும் நார்த் வியட்நாமுக்கும் நடந்த வந்து ஒரு போர். ஸோ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் வியட்நாமுக்கு வந்து அமெரிக்கா வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. அமெரிக்காவோட கைமர் அப்படின்ற ஒரு படை வந்து இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. நார்த் வியட்நாமை போட்டு நாசம் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட குறிக்கோள். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த நார்த் வியட்நாமில் ஆர்மி ஆஃபீஸராக இருக்கிறவர் தான் இந்த குட்டி பொண்ணு லூங்கோட அப்பா. அவர் வந்து டக்குன்னு எல்லாம் கிளம்புங்க, நம்ம ஊரில் போர் நடக்க போகுதுன்னு சொல்லுவார். எல்லா மக்களும் ஜாலியாக இருந்துட்டு இருப்பாங்க. அவர் வந்து நம்ம ஃபேமிலியை சேவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக சொல்லுவார். இவங்களும் பேக் பண்ணி எல்லாமே இது பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த குழந்தைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ பேக் பண்ணி காரில் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இவங்க இங்கேருந்து கிளம்பிடணும் சேஃபாக அப்படின்னு பாதி இடத்துல போர் நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த கைமர் படை வந்து அந்த அமெரிக்காவோட கைமர் படை வந்து இந்த சவுத் வியட்நாமுக்கு சப்போர்ட் பண்ணி நார்த் வியட்நாமை காலி பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கங்கே கன் ஷாட்லாம் நடந்துட்டு இருக்கும். இவங்க காரில் இருந்து கிளம்பி போகும்போது கரெக்டாக அந்த கைமர் படம் வந்து இவங்களை நிறுத்தி, என்ன நீங்கள் என்ன இதுக்கப்புறம் இங்கே பணக்காரங்க ஏழைங்கன்னு யாரும் கிடையாது, காரை விட்டு இறங்கு, உங்ககிட்ட இருக்க பணம் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கொடுன்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்க ஒன்று விடாமல் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு இவங்க அங்கேருந்து எப்படியே தப்பிக்கணும்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கும்போது, அந்த கார்லேயே போயிட்டு இருப்பாங்க. அந்த காரும் வந்து பாதி படம் வந்து நடுவில் வந்து நீங்கள் கார்லாம் போகக்கூடாது, இறங்கி நடந்து போகணுவாங்க. அவ்வளோ தூரம் நடந்தே போவாங்க. நிறைய பேர் அந்த நடந்து ஒரு அகதிகளாக மாற்றிடுவாங்க. அங்கே இருக்கவங்கலாம் நடந்து போகிறப்ப ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட ஒரு ஃபேமிலிக்கே இந்த நிலமெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அங்கே இருக்கிற வந்து நார்மல் பீப்புள்ஸ்க்கு எந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்றத. ஸோ எங்கே பார்த்தாலும் ரத்தக்கரை, சுட்டு சாவடிக்கிறது, கொலை பண்ணுறது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கப்போ இவங்க எல்லாம் வாக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் அகதிங்க, நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கைமர் படம் வந்து சட்டம் போடுறாங்க. வாக் பண்ணியே தான் நீங்கள் போகணும், இங்கே யாருமே சைக்கிள், மாட்டு வண்டி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இவங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருப்பாங்க. நடந்து போகும்போது இந்த குழந்தை அந்த லூங்க் இருக்கால, அவளுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன நடக்குது, இவங்க ஏன் எல்லாரையும் கொலை பண்றாங்க, எல்லாரையும் ஏன் சுட்டு கொலை பண்றாங்க, அப்பா ஏன் நம்மளை வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிட்டாரு, இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்ற மாதிரி கேள்வி அவளுக்கு எல்லாமே இருந்துட்டே இருக்கும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது சடனா வந்து எல்லாரும் கேம்பா பிரிச்சு விடுவாங்க. இந்த அகதிகள்லாம் கேம்பா பிரிச்சு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தவங்களும் ஒரு கேம்ப் கிட்ட பிரிச்சு விடுவாங்க. அங்க சொல்றாங்க ரூல், இதுக்கப்புறம் இங்க யாரும் வந்து கலர் துணியே போடக்கூடாது, எல்லாருமே வந்து சாயம் கலந்த கருப்பு துணி தான் போடணும், சாயத்தை ஊற்றி எல்லாரும் கருப்பு துணியா மாத்துங்க அப்படின்வாங்க. அந்த லூங்குன்ற குழந்தை மட்டும் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலர் ட்ரெஸ் மட்டும் எடுத்து ஒரு டப்பால ஒளிச்சு வச்சிருவான். மற்ற எல்லாமே அவங்க மம்மி என்ன பண்ணுவாங்க, கலர் துணி எல்லாமே எடுத்து ஒரு சாயத்தில் முக்கி எல்லாரும் கருப்பு துணி தான் போடுவாங்க. யாரும் குளிக்கக்கூடாது, ஸோ வந்து உங்களுக்கு ஃபுட்டுலாம் வந்து நாங்கள் சொல்லும் போது தான் நீங்கள் சாப்பிடணும், தண்ணியும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து கண்கலங்க வைக்கும். நம்ம நார்மலாக வந்து வார் நடக்குது அப்படின்னு ஜென்ரல் நம்ம யோசிப்போம் இல்லையா, பட் ஆனால் ஒரு வார்னா அதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குது, என்னென்ன எப்படி துன்புறுத்தப்படுறாங்க, எப்படிலாம் அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்றத இந்த படத்தில் அவ்வளோ ஒரு துல்லியமாக காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கேம்பில் வந்து எல்லாரையும் விவசாயம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆர்மி ஆஃபீஸர், அவங்க வந்து ஒரு ரிச் ஃபேமிலி, அவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஆளாக ஒரு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியாக இருப்பாங்க. அவங்க வந்து ரிச் ஃபேமிலி ஆகி டக்குன்னு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை நடக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இவங்க வந்து விவசாயம் பண்ணணும் இதுக்கப்புறம் அப்படின்னா, அங்கே இருக்க குட்டி குழந்தைங்க, ஒரு 3 வயசு குழந்தைங்களாம் இருக்கும் இல்லையா, அந்த 3 வயசு குழந்தைங்கள்லேருந்து எல்லாரையுமே வந்து ஒர்க் பண்ணுறது, லைக் விவசாயம் பண்ணணும், மண்ணு தோண்டணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. இப்போ இந்த ஃபேமிலி சொன்ன இல்லையா, அந்த லுங்க் பாப்பாவோட ஃபேமிலி, அந்த ஆர்மி ஆஃபீஸரோட ஃபேமிலி, 2 பையனும் ஒரு பொண்ணும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் லுங்க் அப்புறமா தான் ஒரு தம்பி இருப்பாங்க. ஓகேவா. ஸோ என்ன அப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லுங்கோட 2 பையன்களும் பிரிச்சு
தப்பிச்சு 2 பையனையும் ஒரு பொண்ணையும் தனியா நீங்க வந்து பெரியவங்களா இருக்கீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 12, 15 வயசு இருக்கும். அதனால உங்கள வந்து உங்க வீட்ல இருந்து பிரிச்சு கூட்டு போறோம் அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வேற வழி இல்ல. சரி இவங்க கொஞ்சம் மெச்சூர்டா இருக்காங்க இல்லையா, நம்ம குட்டி பசங்கள மட்டும் நம்ம கூட வச்சுட்டு அனுப்பி விடலாம்னு அந்த கைமர் படகிட்ட அனுப்பி விட்டுருவாங்க. வேற வேற கேம்புக்கு அனுப்பிடுவாங்க. அங்க போனா ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்கள வந்து ரொம்ப சாப்பாடே குடுக்காம அவங்கலாம் வந்து நெறைய பேர் வந்து மெலிஞ்சு செத்தே போயிடுவாங்க. நெறைய பேர் செத்து போறதே இவர் பார்ப்பாரு. இவர் என்னன்னா அங்க விவசாயம் பண்ண சொல்றாங்க ஒரு ஆர்மி ஆஃபீசர். ஆர்மி ஆஃபீசர் வந்து இவர் தப்பிச்சு தான் வந்திருப்பாரு. என்னன்னா, அங்க இருக்க கவர்ன்மெண்ட் ஆர்மி ஆஃபீசர், கவர்ன்மெண்ட் சர்வெண்ட் எல்லாரையுமே வந்து கொலை பண்ணணும்ன்றது இவங்களோட டார்கெட். அந்த மாரி நெறைய பேர புடிச்சு கொலை பண்ருவாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, அவர்கிட்ட இருக்க ஐடி, எவிடன்ஸ், வாட்ச் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, எரிச்சுட்டு தான் வருவாரு. அதனால இவர் ஒரு கவர்ன்மெண்ட் ஹையர் ஆஃபீசர்ன்றதே தெரியாது. ஸோ அப்படிதான் இவர் வந்து அந்த கேம்ப்ல இவங்க பிள்ளைங்கள பார்த்துட்டு இருப்பாரு. டெய்லி விவசாயம் பண்ணோம். ஆனா இவங்களுக்கு வந்து எப்படி தருவாங்கன்னா, ஒரு ஒரு கரண்டி ஒரு கரண்டினா, அந்த ஒரு கரண்டில ஒரு 4 ஸ்பூன் தான் வந்து அந்த நெல்லே இருக்கும். ஒரு கரண்டி நெல் தான் தருவாங்க. இவங்க நைட்டு பகலா வந்து ஒரு 18 மணி நேரமா உழைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஒரு ஸ்பூன் நெல்ல தான் வந்து இந்த தண்ணீல கொதிக்க வச்சு டெய்லி ஒருத்தவங்களும் 1 ஸ்பூன் நெல்ல தான் சாப்பிட்டு தூங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அந்த மாரி சாப்பிடுறதுனால நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இறந்து போயிடுவாங்க உடம்பெல்லாம் மெலிஞ்சு. ஸோ இவங்க 2 பசங்க அங்க போயிட்டாங்களே, 2 பையனும் ஒரு பொண்ணும் அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருப்பாரு. என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்க பொண்ணு வந்து இறக்குற மாரி இருக்கா? ஸோ போய் உங்க பொண்ண போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி உங்க ஃபேமிலி அனுப்புவாங்க. இவங்க இங்கேருந்து வேற ஒரு கேம்ப்க்கு போய் பார்ப்பாங்க. அவங்க பொண்ணு அங்க இறந்து கிடப்பா. எதனாலனா சாப்பாடு, தண்ணி இல்லாம இறந்திருப்பா. 2 பையன் மட்டும் இருப்பாங்களா? ஓகே, ஓகே பார்த்துட்டீங்களா? கிளம்புங்க. இறுதி சடங்க முடிச்சுட்டுன்னு தொரத்தி விட்டுருவாங்க. அப்புறம் இவர் வந்து இங்க இருப்பாரு. இவர் வந்து நைட்ல என்ன பண்ணுவாரு, ஏதேதோ திருடி தானியம்லாம் எடுத்துட்டு வந்து குழந்தைங்களுக்கு அப்படி இப்படிலாம் குடுத்துட்டு இருப்பாரு. குடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனா வந்து இவர் வந்து ஒரு ஹையர் ஆஃபீசர் அப்படின்றத கண்டுபிடிச்சுருவாங்க. கண்டுபிடிச்சுட்டு அங்க இருக்க ஆர்மி ஆஃபீசர் வந்து, "நீ வா கிளம்பணும்" அப்படின்னும்போது அவருக்கு தெரிஞ்சிரும். நம்ம ஹையர் ஆஃபீசர்ன்னு கண்டுபிடிச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாரி அவங்க குழந்தைய கூப்பிட்டு ஹக் பண்ணி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாரு. "எப்படியாச்சும் இந்த கேம்ப்ல இருந்து இங்க அகதிகள்ல இருந்து நம்ம பிள்ளைங்கள மட்டும் தப்பிக்க வச்சுரு. எப்படியாவது பண்ணு இத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. ஏன்னா அவர் இறந்துருவாரு. வரமாட்டாருன்னு அவருக்கே தெரியும். அந்த லுங்க் இருக்கா இல்லையா, அவளுக்கு தெரியுது அப்பா இறக்க போறாரு. அவர கூட்டு போய் சாவடிக்க போறாங்கன்னு தெரியுது. அவ கட்டி புடிச்சு அழுவுறா. அவதான் அவங்க அப்பா எடுத்துட்டு போயிடுறாரு. இவங்க மம்மி என்ன பண்றாங்க, இந்த லுங்குக்கு ஒரு தம்பி இருக்கா, ஒரு அண்ணன் இருக்கான். அந்த குட்டி அண்ணன். இவங்க 3 பேர் தானே இவங்க கூட வச்சிருக்காங்க. இவங்க 3 பேரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ நீங்க எல்லாமே இங்கேருந்து தப்பிக்கணும்னா ஒரு வழி தான் இருக்கு. இந்த குட்டி குழந்தை இருக்கும் இல்லையா, லுங்குக்கு ஒரு தம்பி, அந்த தம்பிய மட்டும் அவங்க கையில வச்சுப்பாங்க. நீயும் அண்ணனும் என்ன பண்றீங்கன்னா, வேற கேம்புக்கு போயிடுங்க. 2 பேரும் தனியா பிரிஞ்சு போயிடுங்க அப்படின்ற மாரி அனுப்பி வச்சுருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்னா நீங்க அங்கருந்து எப்படினாலும் தப்பிச்சு போலாம். நீங்க வந்து என்ன சொல்லுங்க, அனாதை நாங்க வந்து தொலைஞ்சுட்டோம் அப்படின்னுங்க. உங்கள நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்றாங்க. இவங்க அதே மாரி வேற கேம்புக்கு போறாங்களா, உண்மையாவே என்ன சொல்ல போனா இந்த கேம்போட அந்த கேம்ப்ல சூப்பரா பார்த்துக்கிறாங்க. அங்க வந்து ஃபுட் எல்லாமே நான்வெஜ் குடுக்குறாங்க. வெஜிடபிள்ஸ், மாங்காய், கேரட் அப்படின்ற மாரி அவங்க சமைச்சு குடுக்குறாங்க. ஏன்னா இவங்க வந்து அனாதை அப்படின்ற மாரி தான் அந்த கேம்ப்ல போய் உள்ள நுழைவாங்க. ஸோ அப்படி நுழையிறப்ப என்ன ஆகும்னா, இந்த லுங்க் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள வந்து நல்ல டேலண்டா இருக்கா. அவ கூட வந்து அவளோட அக்காவும் வந்திருப்பாங்க. அந்த ஒரு பையன் மட்டும் தனியா பிரிஞ்சு போயிட்டு இருப்பான். இந்த லுங்க் வந்து செம்மையா அங்க வந்து கத்தும் குடுக்குறாங்க. என்ன கத்து குடுக்குறாங்கன்னா, நல்லது கத்து குடுக்க மாட்றாங்க. என்னன்னா, சவுத் வியட்நாம்ல இருக்க எல்லாருமே வந்து வியட்நாமே கிடையாது. எல்லாருமே வந்து அமெரிக்கன்ஸ். ஸோ இவங்க இந்த வியட்நாம்ஸ் எல்லாரையும் வந்து அழிக்கணும். நம்மளோட குறிக்கோளே அதுதான் அப்படின்ற மாரி, அந்த குட்டி குழந்தைங்கள அந்த பிஞ்சு நெஞ்சில வந்து ஒரு மாரி ஒரு டெரரிஸ்ட்ட வந்து வளர்க்குறாங்க. சுடுறதுக்கு, கண்ணி வெடி வைக்கிறதுக்கு இந்த மாரிலாம் சொல்லி தராங்க. இந்த குட்டி பொண்ணு லுங்க் இருக்கா இல்லையா, அவ வந்து பயங்கரமா இது எல்லாத்தையும் பண்றா. இத பார்த்துட்டு அங்க இருக்க ஒரு லேடி ஹையர் ஆஃபீசர் என்ன பண்றாங்க, இந்த பொண்ண வந்து தனியா ட்ரெயின் பண்ணணும். இவ வந்து கொஞ்சம் டேலண்டடா இருக்கா அப்படின்ற மாரி. அவ சரி உயிர தப்பிக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்க நடக்கிறது எல்லாமே தப்புன்னு தெரியுதுன்ட்டு, அந்த லுங்க்குமே என்ன பண்றா, அதெல்லாம் கத்துக்கிறா. கத்துக்கிட்டு இவளோட அக்கா இருக்காள, அவள வந்து அங்க குக் பண்ற இடத்துல விட்டுறாங்க. அவ ஒண்ணுமே பண்ண மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுமா, அந்த இடத்துல ஃபயர் ஆயிடும். டக்குனு அங்க யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணிருவாங்க. அங்க இருக்கவங்க எல்லாரும் சுட்டுக் கொண்டு ஃபயர் ஆக்கிடுவாங்க. ஃபயர் ஆக்குனோனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் தப்பிச்சு பார்ப்பாங்க. இந்த லுங்க் வந்து மட்டும் தப்பிச்சிருவா. தப்பிச்ச உடனே அவன் என்ன யோசிப்பான்னா, அந்த லுங்க் கிட்ட ஒரு லெட்டர் குடுப்பாங்க அந்த ஹையர் ஆஃபீசர். இத எடுத்துட்டு போய் நீ அடுத்த கேம்ப்ல குடுத்துட்டு வா அப்படின்ற மாரி குடுப்பாங்க. அந்த லுங்க் அதே சாக்கா வச்சு, ஓகே நம்ம இருந்த கேம்ப்ல போய் நம்ம அம்மாவும், நம்ம தம்பியும் எப்படி இருக்காங்க, அண்ட் நம்ம அக்கா அண்ணனுங்களும் எப்படி இருக்காங்க அப்படின்னு போய் பார்த்துட்டு வரலாம்னு அங்கேருந்து கிளம்பி போவா. போய் அவங்க அம்மாவோட கேம்ப்ல பார்த்தா, அவங்க அம்மா அங்க இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஃபயர் ஆயிருக்கும். அவங்க மம்மி அங்க இறந்துட்டு இருப்பாங்க. ஸோ அங்க இருக்க ஒருத்தவங்க மட்டும் வந்து சொல்லுவாங்க, எல்லாரையும் ஃபயர் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னுவாங்க. அழுதுகிட்டே அவங்க அண்ணனுங்க 2 பேர் இருப்பாங்களா, அந்த கேம்ப்ல போய் தேடுவாங்க. அவங்க 2 அண்ணனுங்களையும் பார்த்துட்டு ஹக் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இங்கேருந்து நீங்க எப்படியாவது தப்பிச்சு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு கொஞ்சம் டேலண்டடா இருப்பா லுங்க். ஸோ என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும். நம்ம சவுத் வியட்நாமுக்கு போயிடணும். அங்க வந்து அகதிகள கண்டிப்பா காப்பாத்துறவங்க நல்லவங்க இருப்பாங்க அப்படின்ற மாரி அவ என்ன பண்ணுவா, யோசிச்சுட்டு இருப்பா. இந்த கேம்ப் ஃபயர் ஆயிடுமா, இவ இருந்த லுங்க் இருந்த கேம்பும். இவள வந்து கண்ணி வெடிலாம் வைக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் ட்ரெயின் ஆகி நல்லாவே ஷூட்லாம் நல்லாவே பண்ண கத்துப்பா. அங்கேருந்து வேற ஒரு காட்டுக்கு போவா. காட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க, தப்பிச்சு ஓடுவாங்க. என்னன்னா இந்த இடத்துல கொலை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நம்ம சவுத் வியட்நாமுக்கு போகணும்னு ஒரு காட்டு வழியா போகும்போது அங்க ஒரு குளம் வந்துரும். அந்த ஒரு
ஆறு மாதிரி வரும், அதை எப்படி தாண்டி தப்பிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் நிறைய குழந்தைங்களை வந்து கண்ணுல பிஞ்சு குழந்தைங்களை எல்லாரும் சுட்டு சாவடிப்பாங்க. இவன் அந்த ஆத்துக்குள்ள முழுகி அந்த இவளுக்கு அந்த ட்ரெயின்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை காப்பாற்றி அப்படி இருக்கும்போது அவங்க 2 அண்ணனுங்க வேற கேம்ப்ல இருந்தாங்க பார்த்தியா, அவங்க அண்ணனுங்க 2 பேரும் வந்து அதில் ஒருத்த மட்டும் வந்துருவான். ஒருத்த மட்டும் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒருத்தனும் அதுக்கப்புறம் இந்த லுங்கு கூட இருக்க அந்த அண்ணனும் ஒரு தங்கையும் ஐ மீன் அக்கா, இவளுக்கு அக்கா, இவங்க 4 பேர் மட்டும் போயிடுவாங்க. போயிட்டு அந்த கேம்ப்ல இருக்கும்போது அங்க இருக்கவங்க கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க சவுத் வியட்நாம் கிட்ட வந்துருவாங்க. அங்க இருக்க நல்ல மக்கள் எல்லாமே வந்து இருப்பாங்க. அங்க ஒரு கேம்ப் மாதிரி போட்டு வர வழியிலே கோழி ஒண்ணு அவளுக்கு கிடைக்கும். அந்த கோழி எடுத்துட்டு வந்து அதை புடிச்சு அதை சுட்டு எல்லாருக்குமே தருவா. அவ மட்டும் சாப்பிட மாட்டா, அங்க இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுப்பா. பாம்பையும் கட் பண்ணி இது பண்ணுவா. ஏன்னா இவளுக்கு இந்த ட்ரெயின்லாம் வந்து வியட்நாம்ல இருக்க அந்த டெரரிஸ்ட் இருக்காங்களே, லைக் அந்த கைமர் படை அவங்க வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. பாம்பெல்லாம் எப்படி தோலை உரிச்சு சாவடிச்சு சாப்பிடணுன்ற மாதிரி அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பா. செஞ்சு கொடுத்துட்டு அங்கே இருக்கும்போது அவங்க அப்பா ஞாபகம் வந்துடும். அங்கே ஒரு டெரரிஸ்ட்டை வந்து இவங்க போட்டு அடிப்பாங்க. உங்களால் தான் அந்த நாடே அழிஞ்சிட்டு இருக்குன்னு அடிக்கும்போது அவளுக்கு வந்து இவன் பண்ணது தப்பு தான், இவன் டெரரிஸ்ட் தான், ஆனால் இருந்தாலுமே இவ்வளோ கொடுமைப்படுத்துறது தப்பு இல்லையா, நம்ம அப்பாவும் இப்படி தான் வந்து அடி வாங்கியிருப்பார் இல்லையா, அந்த குழந்தை இமேஜின் பண்ணி அவரை விட்டுருங்க, அவர் டெரரிஸ்ட் தான் இல்லைன்னு சொல்லல, பட் அவரை வந்து இப்படி துன்புறுத்த வேணாம் அந்த குழந்தை போய் அந்த இடத்துல எடுத்து சொல்லுவான் அந்த லுங்கு. அதுக்கப்புறம் அவர் விட்டுருவாங்க. இதை யோசிச்சு வந்து அப்படி ஃபீல் பண்ணிட்டு அவங்க அப்பா நினைச்சிட்டு இருப்பா. அப்படி நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அழுதுட்டு இருப்பா. அவங்க 2 அண்ணனுங்க என்ன ஆனாங்க அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி இருப்பா. தெரியாத மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணா, அந்த 2 அண்ணங்களும் கரெக்டாக தப்பிச்சு ஓடி வந்துருவாங்க. ஓடி வந்தோடனே நிறைய சோகங்கள் இருக்கும். என்னன்னா நிறைய பேர் அவங்க வீட்டில் இழந்திருப்பா. அவ நிறைய வந்து கண்ணெதிரில் பார்த்துருப்பா. அவங்க அந்த ஆறெல்லாம் தாண்டி வரும்போது கை குழந்தைய எடுத்துட்டு ஓடி வருவாங்க. அங்கெல்லாம் கண்ணி வெடி வச்சிருப்பாங்க. அவங்க கால் வைக்கிறப்போ எல்லாரும் கை காலம் தனித்தனியாக புட்டு போகிறது, தலை தனியாக வெடிச்சு செதறி போகுதுலாம் பார்ப்பா. இந்த பொண்ணுக்கு எப்படி வந்து கண்ணி வெடி வைக்கணுன்றது தெரியுன்றதால அந்த பொண்ணு அந்த இடத்துல போக மாட்டா. இங்கே எல்லாமே கண்ணி வெடி இருக்கு, எந்த இடத்துல கண்ணி வெடி வைப்பாங்க, எந்த மாதிரி மண், எந்த இடத்துல அந்த சாலிட்ஸ் கிட்ட அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு இவ அவ்வளோ சேஃபாக வந்திருப்பா. சேஃபாக வந்து தான் இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு சேஃபான ஒரு இடத்துல ஒரு குடிசை மாதிரி போட்டு அங்கே இருப்பாங்க, அகதிகள் இருக்க இடத்துல. அவங்க அண்ணனுங்களும் ஃபைனலி அந்த இடத்துல வந்துருவாங்க. நிறைய கஷ்டப்பட்ட இவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். அப்பாவை இழந்திருப்பாங்க, அவங்க அம்மாவை இழந்திருப்பாங்க, அவங்க அக்காவை இழந்திருப்பாங்க, ஏன் அவளோட குட்டி தம்பியும் இழந்திருப்பாங்க. கடைசியாக இவளோட 2 அண்ணா, ஒரு அக்கா கூட மட்டும்தான் இந்த லுங்க் வந்து இருப்பா. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த அகதிகள் எல்லாமே நார்மலாக ஆயிடுவாங்க. 3 மாதம் கழிச்சு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர்க்கு அப்புறமா வந்து அந்த கைமர் போரே நிறுத்துவாங்க. வேர்ல்டு வாரே வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸ்டாப் பண்ணி இவங்களை எல்லாரையும் அந்த தப்பிச்சிருப்பாங்களே ஒரு 50 பேர் அவங்களெல்லாம் சேவ் பண்ணி அந்த வியட்நாமே மாறும். அதுக்கப்புறமா இவங்க எல்லாமே ஒரு ஹாப்பி எண்டிங்காக ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை வாழ்வாங்க. அதுக்கப்புறம் இவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. படித்து முடிச்சு இவங்க பெரிய ஆளாக வந்து 4 பேரையும் காமிப்பாங்க. லைக் அவங்க 4 பேரும் வந்து எப்படி அந்த இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கில் அவங்க முடிச்சு அவங்க ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க. ஸோ லுங்க் வந்து ஒரு ரைட்டராக ஆகியிருப்பா. ஸோ அவள் என்ன பண்ணுவா, அவள் அந்த வேர்ல்டு வாரில் என்னென்ன கஷ்டப்பட்டா அப்படின்றத ஒரு புத்தகமாக எழுதியிருப்பா. ஸோ லுங்கோட லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பா. ஸோ அந்த புத்தகம் தான் இந்த படத்தோட கதை. இந்த கதையை தான் வந்து நம்ம ஏஞ்சலினா ஜோலி வந்து புத்தகத்தை படிச்சுட்டு நமக்காக ஒரு அழகான ஸ்டோரியை கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த கதை வந்து முடியுது. இந்த மாதிரி சூப்பரான ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.